ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப்ஸ்டைல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். பட்டை ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்காங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்காங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்காங்க. இந்த பட்டை ரசத்துக்கு சீரகம் தான் அதிக லெவலில் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சீரகமும் பட்டை வத்தலும் ஒரு 10 வத்தல் கிட்ட எடுத்திருக்காங்க. இதுதான் ரசத்துக்கு காரம் கொடுக்கக்கூடியது. அண்ட் இந்த பட்டை ரசத்துக்கு ஃப்ளேவருமே இதுதான் கொடுக்கும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்காங்க. கூடவே 4-5 பல் பூண்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ், பட்டை ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரசம். இதுக்கே பட்டை ரசம் அப்படின்னு பேர் வந்துச்சு, நம்ம அக்காவே சொல்லுவாங்க. புளியோட ஆல்ரெடி அக்கா நமக்கு ஒரு ரசம் செஞ்சு காட்டினாங்க, ஒரு ரெசிபி. ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இது வரையும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய புளி இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக புளி இங்கே எடுத்து வச்சிட்டோம். நல்லா தக்காளியை இந்த மாதிரி புளியோட நல்லா கரைச்சி விட்ருங்க. இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல், அப்புறம் சீரகம், மிளகு அதை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அரைக்கணுமாக்கா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மெய்யாக அரைச்சி வச்சுக்கலாம். பூண்டை நம்ம தட்டி போட போகிறோம். இது கூட பூண்டு போட போகிறீங்களா? இது கூட போடணும். ஒரு 2 போடுறேன். 3 பூண்டு இதில் போடுறோம். இது கூட 3 பூண்டு சேர்த்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா மித்த பூண்டெல்லாம் இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணிட்டு நம்ம பறித்து எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் பேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப நரன்னு இல்லாமையும் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை இந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அரைச்சி எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா கமகமன்னு வாசனை, காரம் மூக்கெல்லாம் ஏறிடுச்சு. அந்தளவுக்கு கமகமன்னு நல்லா வாசனை. காரமும் பார்த்திங்கன்னா நல்ல காரம், நெடி செமையாக இருக்குது, மிளகாவோட நெடி. அந்த மிக்சிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் நம்ம புளி தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலக்கிறப்பயே வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா சூடாக சாதம் வச்சு இந்த ரசம் போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அந்த புளிப்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு காரமும் நம்ம வச்சுக்கணும். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுள் காரணமாக இருக்கணுமா எங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன இடிக்கல்லில் நம்ம மிச்சம் வச்சுருந்தோம்ல பூண்டு, அதை சேர்த்துருக்காங்க. 5 பல் பூண்டு. இதை நம்ம இடித்து எடுத்துக்கலாம்.
பட்டை ரசத்துக்கு வந்து சட்டி நல்லா சூடாகணும். சட்டி சூடாகினா தான் அதுக்கு எண்ணெயெல்லாம் நம்ம அதிகமாக ஊற்ற போகிறதில்ல, கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறோம். அதனால் சட்டி நல்லா சூடாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். சூடாக இதில் வந்து மஞ்சத்தூள்லாம் போடுவீங்களா? அதெல்லாம் மஞ்சத்தூள்லாம் கிடையாது, சிம்பிளான ரசம். இதுக்கு ஏங்க பட்டை ரசம்னு பேர் வந்துச்சு? ஏன்னா ஜாமான்லாம் இல்லாத நெருக்கடியில் ஏதாவது நம்மளுக்கு ரசம் வைக்கணும் அப்படிங்கும் போது இது இந்த ரசத்தை இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு குடிக்கிறது நல்லது. ரெண்டாவது சளி இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, அதனால தான் இது பேர் பட்டை ரசம் அப்படின்னு. ஆமாம், பட்டை ரசம்னே எல்லாருமே பட்டை தாளிச்சு வைக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. உடம்பு வலிகள் அது ரொம்ப நல்லது. அக்கா சட்டி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்காங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, உடச்ச உளுந்து பருப்பு. கடுகு உளுந்து வந்து நல்லா பொடியட்டும். இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லை சமையல் செய்கிறதுக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு இந்த ரசத்தை வந்து வச்சிடலாம். மாத கடைசியில் தட்டுப்பாட்டுக்கு இந்த ரசம் தானா. எப்போவும் நான் சொல்கிறது தான், மண் சட்டியில் சமைக்கிறப்ப அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாகவே கூடுதலாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஸ்பீட்லேயே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சட்டி எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ அப்போ தான் அந்த ரசம் வந்து டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடிஞ்சிருச்சு. அது கூட நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் மிளகா வத்தலையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 வத்தலையும் வந்துட்டு கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணி, அதையும் வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்னும் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணலாம்? அவ்வளோதான். இதை வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். பட் பெருங்காயம் பொடி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எனக்கு பெருங்காயம் வாசனை ரொம்ப பிடிக்கும். நல்லா கமகமான வாசனை வருது, சூப்பராக. எந்த இன்க்ரீடியண்ட்டுமே இல்லை, ஆனால் வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ரசம் கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பட்டை ரசம். இப்போது ஃபைனலாக மேலாவாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் மல்லியெல்லாம் வந்து கார்னிஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளான ரசம், பட் செம்ம டேஸ்ட் அண்ட் வாசனையான ரசம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.